நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்செருக்கு என மகாகவி பாரதி கனவு கண்ட புதுமை பெண்களை மத்திய, மாநில அரசுகள் உருவாக்கி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் தொழில் முனைவுகளை மேம்படுத்திடவும், நிதி, சேவை மற்றும் வேலைவாய்ப்பினை உருவாக்கிடும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓமலூர், தாரமங்கலம், மேச்சேரி, பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி, சங்ககிரி, ஆத்தூர் வட்டாரங்களில் 154 ஊராட்சிகளில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதன் வாயிலாக 248 மகளிர் தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளனர். தொழில் நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி அடுத்த கட்ட வளர்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கும் மகளிர் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மாவட்ட செயல் அலுவலர் ஜெய் கணேஷ். தையல் சார்ந்த தொழில்கள் நிறையா பண்ணுறாங்க. சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனங்களுமே வச்சுருக்காங்க. சிறிய அளவில் வச்சுருக்காங்க. அவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க இந்த இது இருக்கும். அதே போல் சில முதல்ல பிவிசி பைப்பு பண்ணக்கூடிய பெரிய லெவலில் என்ட்ரு பண்ணணும் நம்ம எஸ்எஸ்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே போல் காயரில் நிறையா நம்ம இதில் பண்ணுறாங்க. காயரில் இப்போதைக்கு ரோப் மட்டும் பண்ணுறாங்க. காயர் பிளாக் பண்ணணும், காயர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோட நிறைய விசாரணைகள் எங்களுக்கு வந்திருக்கு. அந்த தொழில்களை மேம்படுத்துறதுக்கான சப்போர்ட்டும் நம்ம திட்டத்திலேருந்து பண்ணுவோம் சார். இத்திட்டத்தின் கீழ் ஏற்காட்டில் உள்ள மலைவாழ் பழங்குடியின பெண்களுக்கு முடவாட்டுக்கால் சூப் பவுடர் தயாரித்தல், பற்பொடி தயாரித்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டதன் வாயிலாக அவர்கள் தொழில் முனைவோராக மாறியுள்ளனர். என் பேர் நித்யா. என்னோட நேட்டிவ் பிளேஸ் ஏற்காடு. நான் முடவாட்டுக்கால் சூப்பு பவுடர், ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு பவுடர்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கால் கிழங்கை நாங்கள் ட்ரையர் பண்ணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்தி அது சூப்பு பவுடரை மேனுஃபேக்சரிங் பண்ணி இப்போ நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1 month தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு யோர் பேக்கர்ஸ் சிறகுகள் அப்படின்றவங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் தான் நாங்கள் ஏற்காட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு தொழில் முனைவோராக ஸ்டார்ட் பண்ணி இப்போ முன்னேறதுக்கு நாங்கள் தேடிட்டுருக்கோம். என் பேர் க்ளோரி சத்யா. நான் ஏற்காட்டிலேருந்து வரேன். இதில் ஏற்காட்டிலே விளையக்கூடிய பொருட்களை வச்சு நாங்கள் எப்படி முன்னேறலாம், அதை ஒரு தொழில் ரீதியாக கொண்டுட்டு போனால் அதாவது விவசாயம் செய்கிற அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்தே நாங்கள் பொருளை கொள்முதல் வாங்குறதுனால அந்த பழங்குடியினருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அதை நாங்கள் யூஸ் பண்ணுற நாங்களும் ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றதையும் இது பண்ணாங்க. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 100கணக்கான பெண்களை தொழில் முனைவோராக மாற்றும் அரசின் முயற்சிக்கு பெரிய அளவிலான வரவேற்பு கிடைத்துள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.